ஹலோ வியூவர்ஸ், டிஎன்பிஎஸ்சி மேக்ஸில் கூட்டு வட்டி பார்ட் 7 பார்க்க போகிறோம். கூட்டு வட்டி முறையில் ஒரு தொகையானது 2 ஆண்டுகளில் 9 மடங்காகிறது எனில் வட்டி வீதம் காண்க. ஸோ கூட்டு வட்டி முறையில் ஒரு தொகையானது 2 வருஷத்தில் 9 மடங்காகிறது எனில் வட்டி வீதம் யாதுன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா R = வட்டி வீதம்னா R ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 100 × ரூட் ஆஃப். இப்போது இவங்க எத்தனை மடங்காகிறது? 9 மடங்கு. அப்போ ரூட்டுக்குள்ளே 9 போடணும், -1. ஸோ இப்போ 100 9 ரூட் எடுத்திங்கன்னா 3 வரும். 3 - 1. இந்த -1 வெளியில் இருக்குது, ரூட்டுக்கு வெளியில். அப்போ 100 × இங்கே 3 - 1 2. அப்போது 200%. அப்போது வட்டி வீதம் பார்த்திங்கன்னா 200%. அடுத்தது இப்போ செகண்ட் சம் பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா இந்த கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் பார்த்திங்கன்னா வித்தியாசத்தை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்குறாங்க. ரூபாய் 8000 அசலுக்கு 10% வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகள் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ 2 வருஷத்துக்கு கூட்டு வட்டி தனியாக கண்டுபிடிக்கிறோம், 2 வருஷத்துக்கு தனி வட்டி தனியாக கண்டுபிடிக்கிறோம். ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் கழிச்சோம்னா வித்தியாசம் தெரிஞ்சிடும். அதை நம்ம டைரெக்டாக ஃபார்முலா மெத்தடில் ஈஸியாக போட்டுக்கலாம். ஸோ அந்த டிஃபரன்ஸ் தனி வட்டிக்கு உள்ள வித்தியாசம் டினா டிஃபரன்ஸ் வித்தியாசம் என்ன பார்த்தீங்கன்னா PR²/100². இது 2 வருஷத்துக்கு அந்த தான் இந்த ஃபார்முலா. 2 ஆண்டுகள் அப்படின்னு 2 வருஷத்துக்கு உள்ள வித்தியாசம் கேட்டால் தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ அசல் 8000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டி வீதம் 10. இங்கே R² இருந்தால் 10 × 10 இங்கே 100² 100 × 100. ஸோ இந்த 2 0 இந்த 2 0 அடிச்சிடலாம், இந்த 2 0 இந்த 2 0 அடிச்சிட்டா அப்போ வித்தியாசம் 80. அப்போ 80 ரூபா வித்தியாசம் வரும். ரெண்டுத்துக்கும் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் 80. அடுத்தது ₹2500 10% தனி வட்டிக்கும் 2 ஆண்டுகளுக்கு கடனாக வாங்கி அதே காலத்திற்கு அதே வட்டி விகிதத்திற்கு கூட்டு வட்டிக்கு கடனாக கொடுக்கிறார் எனில் கிடைக்கும் லாபம் யாது? இதுவும் அதே வித்தியாசம்தான். அந்த வித்தியாசம் தான் அவருக்கு லாபம். அதாவது ஒருத்தர் ₹2500 பார்த்தீங்கன்னா தனி வட்டிக்கு வாங்கி அது இன்னொருத்தர்கிட்ட கூட்டு வட்டிக்கு கொடுக்குறாரு அப்படின்னா இவருக்கு எவ்வளோ லாபம் கிடைக்குன்னு கேட்குறேன். அப்போ அந்த வித்தியாசம் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ D = PR²/100². ஸோ P அசல் பார்த்தீங்கன்னா 2500 இன்ட்டு வட்டி வீதம் 10 10 × 10 100 × 100. ஸோ இப்போ இந்த 2 0 2 0 கேன்சல் பண்ணிக்கலாம், இந்த 2 0 2 0 கேன்சல் பண்ணிங்கன்னா அப்போ வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ₹25 அவருக்கு லாபம் கிடைக்கும். ஹலோ வியூவர்ஸ், டிஎன்பிஎஸ்சி மேக்ஸில் கூட்டு வட்டி பார்ட் 6 பார்க்க போகிறோம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். 50 சென்டிமீட்டர் உயரமுள்ள ஒரு மரமானது ஒவ்வொரு வருடமும் அதன் உயரத்தில் 9/5 மடங்கு வளர்கிறது எனில் 2 வருடங்களுக்கு பிறகு அதன் உயரம் என்ன? இப்போது இங்கே நம்ம பார்த்தீங்கன்னா வட்டி வீதம் கண்டுபிடிக்கலாம். அதாவது வருஷத்துக்கு அதனுடைய உயரத்தில் 1/5 மடங்கு. அப்போனா 100க்கு 1/5 அப்படின்னு கால்குலேட் பண்ணும்போது இந்த 5க்கு 100 அடிச்சோம்னா 20%. அப்போ ஒவ்வொரு வருஷமும் அது 20% வளருது அப்படின்னு அர்த்தம். இப்போது அமௌண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம அசல் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம 50ன்னு எடுத்துக்கணும். ஸோ 50 × 20% வட்டி வீதம் இல்லையா? அப்போ 20 பார்த்தீங்கன்னா 120, 20 கூட்டிக்கணும் 100 ஆகணும். 120/100 இன்ட்டு 2 வருடங்கள் சொன்னதுனால 120/100. ஸோ 2 முறை போடுறோம். ஸோ 2 முறை சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. அப்போ A = 1 0 அடிச்சிடலாம், இந்த 1 0 கேன்சல் பண்ணிக்கலாம், இங்கே 1 0 கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இது 2 டைம்ஸ் கேன்சல் பண்ணிக்கலாம், 6 டைம்ஸ் கேன்சல் பண்ணலாம். இப்போ 6 × 12. அப்போ A = 72 சென்டிமீட்டர். அப்போது 2 வருடங்களுக்கு அப்புறம் அந்த மரத்தினுடைய உயரம் எவ்வளோ இருக்குன்னா 72 சென்டிமீட்டர். 2 வருஷத்துக்கு முன்னாடி 50 சென்டிமீட்டர் இருந்தது, இப்போது 72 சென்டிமீட்டராக அதிகமாக இருக்கும். அடுத்தது கூட்டு வட்டி. 2வது சம். கூட்டு வட்டி தொகை 4 வருடங்களில் 2 மடங்காகிறது எனில் 8 மடங்காக மாற எத்தனை வருடம் ஆகும்? ஸோ இதுக்கு தனியாக பார்த்தீங்கன்னா இப்போது வருடம் மடங்கு
நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4 வருஷத்தில் 2 மடங்கு ஆகுதுன்னு கொடுத்துறாங்க. அப்போது எத்தனை வருஷத்தில் 8 மடங்காகும் அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இந்த 8 இருக்குங்க இல்லையா, அதை இங்கே மடங்கு 2 தானே இருக்குது. ஸோ அப்போ இதை 2 கியூப்னு எழுதணும். ஸோ 2 கியூப்னு எழுதுனா இந்த 4ஐயும் இந்த 2க்கு அடுக்கு 3ஐயும் பெருக்குனா அதான் ஆன்சர். அப்போ 4 × 3 = 12 ஆண்டுகள். வருடம் எழுதிக்கிறோம். அவங்க வந்து 4 வருஷத்தில் 2 மடங்காகுதுன்னு கொடுத்துறாங்க. அப்போ எத்தனை வருஷத்தில் 8 மடங்காகும்னு கேட்குறாங்க. ஸோ இந்த 8 இங்கே மடங்கு வந்து 2ன்னு கொடுத்துருக்கனால ஸோ அப்போ இந்த 8ஐ வந்து 2 கியூப்னு எழுதுறோம். இப்போ இந்த அடுக்கு 3ஐயும் இந்த 4ஐயும் வந்து நம்ம பெருக்குனா அதுதான் ஆன்சர். 3வது கொஸ்டின். கூட்டு வட்டியில் முதலீடு செய்யப்பட்ட ஒரு தொகை 5 வருடங்களில் 3 மடங்காகிறது எனில் அதே வட்டி விதத்தில் எத்தனை ஆண்டுகளில் அதே தொகை வந்து 27 மடங்காகும் கேட்குறாங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வருடம் மடங்கு. இப்போது 5 வருடங்களில் 3 மடங்காகிறது எனில் அப்போது எத்தனை வருடத்தில் 27 மடங்காகும் கேட்குறாங்க. ஸோ இந்த 27 நம்ம என்ன பண்ணலாம், இங்கே 3ன்னு இருக்கிறதுனால ஸோ இதை 3 கியூப்னு எழுதலாம். ஓகேங்களா. 3 3 9 9 3 27. ஸோ இந்த அடுக்கையும் 3 கியூப் இருக்கிற இந்த 3ஐயும் இந்த 5ஐயும் பெருக்கணும் ஆன்சர் நமக்கு 15 ஆண்டுகள். ஸோ 15 ஆண்டுகளில் ஸோ 27 மடங்காகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹலோ வியூவர்ஸ், டிஎன்பிஎஸ்சி மேக்ஸில் கூட்டு வட்டி பார்ட் 8 காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் ஃபஸ்ட்டு சம் ₹30,000 அசலுக்கு 10% வட்டி விதத்தில் 3 ஆண்டுகளுக்கான தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையேயான வேறுபாடு என்ன? ஏற்கனவே பார்த்தோம். நம்ம ஏற்கனவே 2 ஆண்டுகளுக்கு பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா 3 ஆண்டுக்கு வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா D = PR² × 300 + R/100³ ஸோ இங்கே 3 ஆண்டுன்றதெல்லாம் 300 வந்திருக்கு. ஸோ இங்கே ஏற்கனவே 100² போட்டோம். ஸோ இப்போ இங்கே 100³ வந்திருக்கு. ஸோ இப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். பியோட வேல்யூ வந்து 30,000 × R வட்டி சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா 10. இங்கே R² இருக்கிறதுனால 10 × 10 × 300 ப்ளஸ் R வந்து இங்கே வந்து 10 by 100 × 100 × 100. இப்போ இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ 3 × இந்த 300 + 10 வந்து பார்த்திங்கன்னா 310. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 × 310 வந்து பார்த்திங்கன்னா 930. ஸோ அப்போ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த 3 வருஷத்துக்கு தனி வட்டிக்கு கூட்டு வட்டிக்குள்ள வித்தியாசம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 930 ரூபா. அடுத்தது 3 ஆண்டுகளுக்கு 5% வட்டி விகிதத்தில் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையேயான வேறுபாடு கொடுத்துட்டாங்க. எவ்வளோ வந்து வித்தியாசம்னு கொடுத்துட்டாங்க 122 எனில் அதன் அசலின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ அதே ஃபார்முலா தான் D = PR² × 300 + R/100³. ஏன்னா 3 வருஷன்றதுனால ஸோ வித்தியாசம் கொடுத்துட்டாங்க 122 அசல் தெரியல. R வந்து 5%, 5 × 5. ஸோ இங்கே 300 + R வந்து 5 by 100 × 100 × 100. இப்போ நமக்கு இந்த கேன்சல் பண்ணிக்கலாம். 2 கேன்சல் பண்ணிக்கலாம் 20. ஸோ இப்போ இதை குறுக்கு போகிறோம். நமக்கு P தான் வேணும் இல்லையா, இதை கூட்டிக்கலாம். இந்த 20 20 100 இந்த பக்கம் குறுக்கு போகிறோம்னா 122. இந்த 20 இந்த 20 இன்ட்டு இது ஒரு 100 பை இந்த 300 + 5 305 இந்த பக்கம் வகுத்தில் ஆகிடும். அந்த பக்கத்தில் P மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணால் P = ₹16,000 வந்து நமக்கு கிடைக்கும். ₹2,400க்கு 5% வட்டி விகிதத்தில் ஒரு ஆண்டுக்கான தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையேயான வேறுபாடு. ஸோ 2,400க்கு 5% வட்டி விகிதத்தில் ஒரு ஆண்டுக்கு கேட்குறாங்க. இப்போ இதுவரையிலும் பார்த்து 2 ஆண்டு 3 ஆண்டு பார்த்தோம். ஸோ ஒரு ஆண்டுக்கு கேட்குறாங்க. ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 0. ஸோ
ஸோ ஒரு ஆண்டுக்கு அப்படின்னு சொன்னாலே 0. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு தனி வட்டி கூட்டு வட்டி ரெண்டும் சேமாக தான் இருக்கும். ஸோ அதனால் அதுக்கான வித்தியாசம்னு கேட்டாங்கன்னா 0, ஒரு ஆண்டுக்கு கேட்டாங்கன்னா.